சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே செம பக்காவான அப்டேட். சூர்யா 44 திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூர்யா 44 திரைப்படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்க போகிறதா, இந்த சீனுக்காக இவ்வளோ பிரம்மாண்டமான செட் சென்னையில் போடப்பட்டிருக்கா, அப்படியான ஒரு சீனு, ஒரு பயங்கரமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே சூர்யா 44ஓட எக்ஸைட்மெண்ட் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆக போகிறது. அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. சூர்யா ரசிகர்களுக்கு அப்டேட் ஒரே நாள் பல அப்டேட் வந்துடும், இல்லைனா எந்த ஒரு அப்டேட்டுமே வராது. ஸோ இன்றைக்கி மட்டுமே சூர்யா 44 அண்ட் கங்குவா இந்த ரெண்டு படத்தோட அப்டேட் அப்டேட் மேலே அப்டேட்டாக வந்து கொண்டு இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக கங்குவா திரைப்படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே தெரியும். அது எனக்கு ஒரு பெரிய அப்டேட்டாக தெரியல. ஆனால் சூர்யா 44 பற்றி நான் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. எனக்கு கங்குவா படத்தோட எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதே அளவு சூர்யா 44 மீது எக்ஸ்பெக்டேஷன் ஐயாக இருக்குது. ஸோ அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படி என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேசலாம். அதாவது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூர்யா 44 திரைப்படத்தை இயக்குறாங்க. முக்கியமாக இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியான உடனே எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா அவர்களோட லுக் என்ன எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் சூர்யா அவர்களோட பிறந்த நாளுக்கு அஃபிஷியலாக சூர்யா 44 திரைப்படத்திலிருந்து ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கிளிம்ஸை பார்த்த உடனே ஒரு கம்ப்ளீட்டாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட திரைப்படமாக இருக்க போகிறது. ஒரு கேங்ஸ்டராக நடிக்க போகிறாங்க. ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. ஓகே, ரெகுலர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட படம் வரப்போகிறது, அதில் சூர்யா கேங்ஸ்டர் ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. அதாவது சூர்யா 44 திரைப்படம் காஷ்மீரில் ஷூட் நடந்திருக்கு. காஷ்மீர் அதுக்கப்புறமா கொடைக்கானலில் இதுக்கான ஷூட் ஒர்க் போய்கொண்டு இருக்கு. அங்கே ஒரு பயங்கரமான செட் அமைச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே செட்டை சென்னையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது பிரம்மாண்டமான ஜெயில் செட்டப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக அந்த ஜெயில் செட்டப்பில் தான் முக்காவாசி ஷூட்டிங் இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஜெயில் செட்டில் நிறைய கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணி முக்கியமாக ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அங்கே தான் எடுக்க போகிறாங்க. அந்த ஒரு ஜெயில் சீக்வன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடைக்கானல் மாதிரி இருக்க போகிறது. அந்த மாதிரி தான் செட் போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. படத்தில் ஜெயில் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமாக ஜெயிலில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அதை அடிப்படையாக வைத்து இந்த ஒரு படம் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு கைதியாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே வெளியாகி இருக்குது. ஸோ அதனால ஒரு பிரம்மாண்டமான ஜெயில் செட்டப் இப்போ சென்னையில் அமைத்திருக்காங்க. ஸோ இதனால் ஒரு இந்த படத்து மீது எக்ஸ்பெக்டேஷன் பல மடங்கு அதிகரித்திருக்கு. சூர்யா அவர்கள் இது வரைக்கும் ஒரு மாதிரி திரைப்படங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து கங்குவா, அதுக்கப்புறமா சூர்யா 44 திரைப்படம்லாம் கம்ப்ளீட்டாக சூர்யா அவர்கள் கெரியர்லே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான திரைப்படமாக இருக்க போகிறது. இதைத் தொடர்ந்து சூர்யா 44 திரைப்படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை பற்றியும் ஒரு பயங்கரமான அப்டேட் கிடைச்சிருக்கு. சூர்யா ஜென்ரலாகவே கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட திரைப்படம்னா வில்லன் கதாபாத்திரத்தில் ஒரு ஹீரோ நடிப்பாங்க. ஸோ வில்லன் கதாபாத்திரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜிகிருதண்டா திரைப்படத்திலாம் எஸ்ஜே சூர்யா அவர்களோட கதாபாத்திரம் அவ்வளோ சூப்பராக பேசப்பட்டது. ஸோ யார் ஹீரோ யார் வில்லன்னு தெரியாத அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு பயங்கரமான வில்லன் கதாபாத்திரம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இதை பற்றி பிரசாந்த் கிட்ட பேசியிருந்தாங்க. பிரசாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க சொல்லி, ஆனால் பிரசாந்த் அவர்கள் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதைத் தொடர்ந்து இன்னொரு நடிகர்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ் சினிமாவோட பிரம்மாண்டமான நடிகர் அப்படின்னு சொல்லப்படுகிறது விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் ஏற்கனவே மாஸ்டர் திரைப்படத்தை தளபதிக்கு வில்லனாக நடித்து ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதே பேரை சூர்யா 44 நடித்தா கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்குமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகாத நியூஸ். ஏன்னா தளபதி 69லையும் விஜய் சேதுபதி வில்லனாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வில்லனாக கேட்டிருக்காங்க. எந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி நடிப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே செம பக்காவான அப்டேட். சூர்யா 44 திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூர்யா 44 திரைப்படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்க போகிறதா, இந்த சீனுக்காக இவ்வளோ பிரம்மாண்டமான செட் சென்னையில் போடப்பட்டிருக்கா, அப்படியான ஒரு சீனு, ஒரு பயங்கரமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே சூர்யா 44ஓட எக்ஸைட்மெண்ட் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆக போகிறது. அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது.
சூர்யா ரசிகர்களுக்கு அப்டேட் வந்தால் ஒரே நாள் பல அப்டேட் வந்துடும், இல்லைனா எந்த ஒரு அப்டேட்டுமே வராது. ஸோ இன்றைக்கி மட்டுமே சூர்யா 44 அண்ட் கங்குவா இந்த 2 படத்தோட அப்டேட் மேலே அப்டேட்டாக வந்து கொண்டு இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக கங்குவா திரைப்படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே தெரியும். அது எனக்கு ஒரு பெரிய அப்டேட்டாக தெரியல. ஆனால் சூர்யா 44 பற்றி நான் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. எனக்கு கங்குவா படத்தோட எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதே அளவு சூர்யா 44 மீது எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்குது. ஸோ அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படி என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேசலாம். அதாவது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூர்யா 44 திரைப்படத்தை இயக்குறாங்க. முக்கியமாக இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியான உடனே எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா அவர்களோட லுக் என்ன எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் சூர்யா அவர்களோட பிறந்த நாளுக்கு அஃபிஷியலாக சூர்யா 44 திரைப்படத்திலிருந்து ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கிளிம்ஸை பார்த்த உடனே ஒரு கம்ப்ளீட்டான கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட திரைப்படமாக இருக்க போகிறது. ஒரு கேங்ஸ்டராக நடிக்க போகிறாங்க. ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. ஓகே ரெகுலர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட படம் வரப்போகிறது, அதில் சூர்யா கேங்ஸ்டர் ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. அதாவது சூர்யா 44 திரைப்படம் காஷ்மீரில் ஷூட் நடந்திருக்கு. காஷ்மீர் அதுக்கப்புறமா கொடைக்கானல் இதுக்கான ஷூட் ஒர்க் போய்கொண்டு இருக்கு. அங்கே ஒரு பயங்கரமான செட் அமைச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே செட்டை சென்னையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது பிரம்மாண்டமான ஜெயில் செட்டப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக அந்த ஜெயில் செட்டப்பில் தான் முக்காவாசி ஷூட்டிங் இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஜெயில் செட்டில் நிறைய கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணி முக்கியமாக ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அங்கே தான் எடுக்க போகிறாங்க. அந்த ஒரு ஜெயில் சீக்வன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடைக்கானல் மாதிரி இருக்க போகிறது. அந்த மாதிரி தான் செட் போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. படத்தில் ஜெயில் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமாக ஜெயிலில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அதை அடிப்படையாக வைத்து இந்த ஒரு படம் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு கைதியாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே வெளியாகி இருக்குது. ஸோ அதனால ஒரு பிரம்மாண்டமான ஜெயில் செட்டப் இப்போ சென்னையில் அமைத்திருக்காங்க. ஸோ இதனால் ஒரு இந்த படத்து மீது எக்ஸ்பெக்டேஷன் பல மடங்கு அதிகரித்திருக்கு. சூர்யா அவர்கள் இது வரைக்கும் ஒரு மாதிரி திரைப்படங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து கங்குவா அதுக்கப்புறமா சூர்யா 44 திரைப்படம்லாம் கம்ப்ளீட்டாக சூர்யா அவர்கள் கெரியர்லே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான திரைப்படமாக இருக்க போகிறது. இதைத் தொடர்ந்து சூர்யா 44 திரைப்படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை பற்றியும் ஒரு பயங்கரமான அப்டேட் கிடைச்சிருக்கு. சூர்யா ஜென்ரலாகவே கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட திரைப்படம்னா வில்லன் கதாபாத்திரத்தில் ஒரு ஹீரோ நடிப்பாங்க. ஸோ வில்லன் கதாபாத்திரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜிகிருதண்டா திரைப்படத்திலாம் எஸ்ஜே சூர்யா அவர்களோட கதாபாத்திரம் அவ்வளோ சூப்பராக பேசப்பட்டது. ஸோ யார் ஹீரோ யார் வில்லன்னு தெரியாத அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு பயங்கரமான வில்லன் கதாபாத்திரம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இதை பற்றி பிரசாந்த் கிட்ட பேசியிருந்தாங்க. பிரசாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க சொல்லி, ஆனால் பிரசாந்த் அவர்கள் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதைத் தொடர்ந்து இன்னொரு நடிகர் கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ் சினிமாவோட பிரம்மாண்டமான நடிகர் அப்படின்னு சொல்லப்படுகிறது விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் ஏற்கனவே மாஸ்டர் திரைப்படத்தை தளபதிக்கு வில்லனாக நடித்து ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதே பேரை சூர்யா 44 நடித்தா கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்குமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகாத நியூஸ். ஏன்னா தளபதி 69லையும் விஜய் சேதுபதி வில்லனாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வில்லனாக கேட்டிருக்காங்க. எந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி நடிப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு.